ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th தமிழ்ல நம்ம என்னதான் எக்ஸாம் படிச்சு முடிச்சுட்டு கரெக்டாக போய் எக்ஸாம்ல எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணாலும் நம்மளுக்கு டைம் பத்தாம நம்ம நிறைய மார்க்ஸ் தெரிஞ்சு நம்ம விட்டுட்டு வர மாதிரியான நிறைய சுச்சுவேஷன் நடக்குது இல்லையா. ஸோ அது வராம தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கொஸ்டினுக்கும் நம்ம எவ்வளோ டைம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஸோ அந்த டைமை வச்சு நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணி எழுதிடலாம்ல. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு 1ல இருந்து 15 கொஸ்டின்ஸ், அதாவது 1 மார்க் 15 மார்க்குக்கு நீங்க ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல நீங்க இது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16ல இருந்து 21 வரைக்கும் உங்களுக்கு 12 மினிட்ஸ், அதாவது ஈச் கொஸ்டினுக்கு நீங்க 3 மினிட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் போது 4 கொஸ்டின் நீங்க எழுதும் போது இதுல 12 மினிட்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் என்னன்னா 22ல இருந்து 28 இதுக்கு நீங்க 10 மினிட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ ஈச் கொஸ்டினுக்கு நீங்க 2 மார்க், அதாவது 2 மினிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 29ல இருந்து 31 இந்த கொஸ்டினுக்கு நீங்க 10 மினிட்ஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? ஒரு சிறுவினாக்கு 7 மினிட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த பத்தியை படிச்சு அதை எழுதுறான் இல்லையா, அது நம்ம 3 மினிட்ஸ்ல முடிச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி 32ல இருந்து 34க்கு 10 மினிட்ஸ், 35ல இருந்து 37க்கும் 10 மினிட்ஸ், 38ல இருந்து 42க்கு 45 மினிட்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு எதுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம், அதாவது என்னென்ன டைம் எல்லாம் எதுக்கு இருக்கணும் அப்படின்றது இருக்கு. ஸோ அதே மாதிரி 43க்கு 45 இந்த கொஸ்டினுக்கு நம்ம 60 மினிட்ஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? அதாவது 1 கொஸ்டினுக்கு 20 மினிட்ஸ் அப்படின்ற கணக்கில் நம்ம இதை எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.